12 நாட்களுக்கு பிறகு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த மோதல் முடிவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த மோதல்ல யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் பெரிய விவாதமாகிட்டு இருக்கு. இஸ்ரேலும் ஈரானும் நாங்க தான் ஜெயிச்சோம் அப்படின்னு மாறி மாறி கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு போர்ல யாருக்குமே வெற்றி கிடைக்காது. போர்ல இழப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க அப்படிங்கிற அந்த அனாலிசிஸ்குள்ள போறதுக்கு பதிலாக இந்த மோதல்ல யாரு எதை நிரூபிச்சாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். குறிப்பா ஈரான் உலகத்துக்கு எதை நிரூபிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. முதல்ல இஸ்ரேலை பார்ப்போம். இஸ்ரேல் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு குட்டியான நாடு. ஆனால் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற மிக பவர்ஃபுல்லான மிலிட்ரி கொண்ட ஒரு நாடு. அவங்க கிட்ட மாடர்ன் வார்ஃபேர்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்கு. என்னதான் மாடர்னான ஆயுதங்கள் வச்சிருந்தாலும் அதையெல்லாம் விட அவங்க ரொம்ப நம்புறது அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான். அயன் டோம், டேவிட் ஸ்லிங், ஏரோ இப்படி பல்வேறு வகையிலான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவங்க வச்சிருக்காங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையிலான ஏவுகணைகள், ட்ரோன்களை தங்களுடைய மண்ணில் தாக்குதல் நடத்த விடாம செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டவை. இதனுடைய உருவாக்கத்துல அமெரிக்காவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உலகத்துல இருக்கிறதுலேயே பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா அது இஸ்ரேல் கிட்ட இருக்கிறது தான்ப்பா அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க இப்போ வரைக்கும் நம்பப்படுது. இதை தாண்டி இஸ்ரேலுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம்னா அது அவங்களுடைய உளவு பார்க்கும் திறன். ஒரு பக்கம் சைபர் அட்டாக் பண்றதுக்கு பெகாசஸ் போன்ற சாஃப்ட்வேர்கள் எல்லாம் இஸ்ரேல் உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மொசாத் படையின் மூலமாக வேறொரு நாட்டுக்குள்ள புகுந்து அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே தங்களுடைய ஆபரேஷனை செய்யறது. இந்த இரண்டும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கு. எப்படி உலகத்திலேயே சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேல் கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரிதான் உலகத்திலே சிறந்த உளவுத்துறையும் இஸ்ரேல் கிட்ட இருக்கு. அதுதான் இந்த மொசாத். இப்போ கூட ஈரான்ல தாக்குதல் நடத்தும் போது ஈரானுக்குள்ள இருக்கிற சிறப்பு படையான IRGC அப்படிங்கிற படையினுடைய கமாண்டர்களையே மொசாத் படையினரால கொல்ல முடிஞ்சிச்சு. அதுவும் அவங்க மண்ணுக்குள்ள இருந்தே. இப்படி அடுத்த நாட்டுக்குள்ள ஊடுருவி அவங்களுடைய இராணுவத்துக்குள்ளேயே இன்ஃபார்மர்ஸை செட் பண்ணி அவங்களையே போட்டு தள்ளுறது அப்படிங்கிறது இந்த மொசாதுக்கு ஒரு கைவந்த கலையாக இருக்கு. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஓரம் கட்டிடலாம். இதை தவிர்த்து மிடில் ஈஸ்ட்லயே எந்த நாடுகிட்டையும் இல்லாத ஒரு முக்கியமான பலம் இஸ்ரேல் கிட்ட இருக்கு. அதுதான் அணு ஆயுதங்கள். கிட்டத்தட்ட 90 அணு ஆயுதங்கள் இஸ்ரேல் கிட்ட இருக்கிறதாக நம்பப்படுது. இஸ்ரேல் எங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லல, இல்லைன்னு மறுக்கல. அப்படிப்பட்ட ஒரு நியூட்ரலான ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் சர்வதேச அமைப்புகள் யாராலையும் போய் இஸ்ரேலுடைய அணுசக்தி திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்ணவே முடியல. ஆனால் ஈரானுக்குள்ள அதை போய் ஆய்வு பண்ண முடிஞ்சுக்கிட்டு இருக்கு ஐநாவினுடைய இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியால. ஆனா அப்படிப்பட்ட எந்த ஆய்வும் இப்போ வரைக்கும் இஸ்ரேலுக்குள்ள பண்ண முடிஞ்சது கிடையாது. அதனால அவங்களுடைய அணு ஆயுதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பலமாக இஸ்ரேல் நம்புறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஈரானோட கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் வலுவாக இருக்கு. அமெரிக்காவும் அதுக்கு நிதி ரீதியாக பல்வேறு உதவிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அமெரிக்காவினுடைய உதவியையும் தாண்டி அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா போன்ற முக்கியமான நாடுகள்ல ஜூயிஷ் லாபி பெரிய அளவுல செயல்பட்டு இருக்கு. ஜூஸ் பல நிறுவனங்களை உலகம் முழுக்க நடத்திட்டு இருக்காங்க. அந்த நிறுவனங்கள் எல்லாம் பெரிய அளவிலான லாபம் ஈட்டுற நிறுவனங்களாகவும் இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில உலகம் முழுக்க இருக்கிற ஜூயிஷ் லாபியுமே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பலம். ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரானோட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பெட்டர் ஸ்ட்ரென்த் இஸ்ரேலுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மோதல் தொடங்கும் போது உலகம் முழுக்க நம்பப்பட்ட விஷயம். சரி, இப்ப நம்ம அப்படியே ஈரான் பக்கம் வருவோம். 1979 இருந்து பல்வேறு காலகட்டங்கள்ல ஈரான் மேல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இப்பவும் பொருளாதார தடையில தான் இருக்கு ஈரான். இதுக்கெல்லாம் சொல்லப்பட்ட காரணம் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிற முயற்சியில இருக்காங்க, பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற காரணம் தான். இந்த பொருளாதார தடைகளால ஈரான் மக்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் பொருளாதார பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. இந்த பொருளாதார தடைகளுக்கு மத்தியில தான் ஹமாஸ், ஹவுதி, ஹெஸ்புல்லா போன்ற அமைப்புகளுக்கு ஈரான் ஆயுதங்களையும் நிதி உதவிகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. எண்ணெய் வர்த்தகம் தான் ஈரானுக்கு மிகப்பெரிய பிளஸ். ஆனா அதுலயும் அமெரிக்கா பல்வேறு தடைகளை விதிச்சிருக்காங்க. ஈரான் கிட்ட யார் எண்ணெய் வாங்கினாலும் அவங்க மேலேயும் நாங்க தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு அச்சுறுத்தல்களையும் அமெரிக்கா செஞ்சிருக்கு. இந்த பொருளாதார தடைகள் எல்லாம் ஈரானை முடக்கி போடல அப்படின்னாலும் அவங்களால ஃப்ரீயா ரெக்க விரிச்சு பறக்கவும் முடியல. இப்படிப்பட்ட இக்கட்டான சிச்சுவேஷன்லயும் அவங்க அதிகமாக மிலிட்ரிக்கும் ஆயுத குழுக்களுக்கும் தங்களுடைய அணுசக்தி திட்டங்களை வலுப்படுத்துறதுக்கும் தான் நிதி அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இது உள்நாட்டிலேயே விமர்சிக்கப்படுற ஒரு விஷயம் தான். இஸ்ரேலை கம்பேர் பண்ணும்போது ஈரானுடைய நிலப்பரப்பு, அவங்களுடைய மக்கள் தொகை
ராணுவ படைபலம், அதாவது மனித படைபலமும் அதிகம். இதையெல்லாம் நம்ம ஒரு பிளஸ் பாயிண்டா சொல்லாமே தவிர இதெல்லாம் அவங்களுடைய பலம் அப்படின்னு நம்ம முழுமையாக சொல்ல முடியாது. இஸ்ரேலை கம்பேர் பண்ணும்போது ஈரானுடைய ராணுவம் தொழில்நுட்ப ரீதியாக மிக பலம் வாய்ந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்படிதான் இந்த மோதல் தொடங்கும் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவங்க கிட்ட பெருசாக ஃபைட்டர் ஜெட்ஸ்கள் இல்ல. பொருளாதார தடை விதிக்கப்பட்டதுனால பெரிய பெரிய பர்ச்சேசஸ் எல்லாம் ஈரானால வெளிநாடுகள் கிட்ட இருந்து வாங்க முடியல. ஆனா ஈரான் தங்களுடைய சொந்த தயாரிப்பிலேயே ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் வச்சிருக்காங்க. குறிப்பா பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அதிகமாக அவங்க கிட்ட இருக்கு. 3000க்கும் மேற்பட்ட பவர்ஃபுல்லான பேலிஸ்டிக் மிசைல்ஸை ஈரான் வச்சிருக்காங்க. குறிப்பா இஸ்ரேல் என்னைக்கா இருந்தாலும் நம்ம மேல தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிறது ஈரானுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இஸ்ரேலினுடைய அந்த பவர்ஃபுல்லான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உடைச்சு அதை ஏமாத்தி எப்படி நம்ம இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கேற்ற தொழில்நுட்பம் கொண்ட ஏவுகணைகளை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை இந்த மோதல்ல நம்ம கண்கூடாக பார்த்தோம். இஸ்ரேலினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மீறி இஸ்ரேலினுடைய பல்வேறு பகுதிகளில் பெரிய சேதாரத்தை ஈரானுடைய ஏவுகணைகள் மேற்கொண்டுச்சு. ஏன் இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தவே இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா? இஸ்ரேல் நடத்தினாங்க. அதுல 400 பேருக்கு மேல கொல்லப்பட்டாங்க. ராணுவத்தினுடைய முக்கியமான கமாண்டர்கள் கொல்லப்பட்டாங்க. முக்கியமான உட்கட்டமைப்பு வசதிகள் சேதப்படுத்துச்சுன்னு பெரிய டேமேஜை இஸ்ரேல் ஈரான் மேல ஏற்படுத்தியிருக்காங்க தான். ஆனா இப்படி எல்லாம் இஸ்ரேலால தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா ஈரான் இஸ்ரேல்ல ஏற்படுத்தின தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேல் மக்களே எதிர்பாராத ஒரு விஷயம். இஸ்ரேல் சமீப காலங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு நேரடியான தாக்குதலை சந்திச்சதே கிடையாது. அதுவும் இஸ்ரேல் இந்த மாதிரியான தாக்குதல் தங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணியே தங்களுடைய நாட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. குறிப்பா டெல் அவீவ்ல இருக்கிற வீடுகள்ல, அபார்ட்மெண்ட்கள் எல்லாம் சேஃப் ரூம் அப்படின்னு ஒரு தனியாகவே இருக்கும். அந்த சேஃப் ரூம்களை மட்டும் ரீஇன்ஃபோர்ஸ்டு ஸ்டீலால, வலுவான கான்கிரீட்டால உருவாக்குவாங்க. அப்படிப்பட்ட சேஃப் ரூம்களையே ஈரானுடைய ஏவுகணைகள் தகர்த்தெறிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் மக்கள் எதிர்பாராத ஒரு விஷயம். இவ்வளவு ஏன், அமெரிக்கா ஈரான்ல இருக்கிற 3 அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேல தாக்குதல் நடத்தினாங்க. 18 மணி நேரம் ஸ்டெல்த் விமானம் பறந்து வந்து பங்கர் பஸ்டர் பாம்களை இந்த 3 இடங்கள்லயும் போட்டுட்டு போச்சு. அதுல இந்த 3 நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாக அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா ஈரான் என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த தாக்குதல் நடக்கும்னு நாங்க ஏற்கனவே கணிச்சிருந்தோம். அது போக தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி அமெரிக்காவும் எங்களுக்கு தகவல் கொடுத்துருந்துச்சு. அதனால நாங்க இந்த 3 இடங்கள்லயும் இருந்த முக்கியமான உபகரணங்களை எல்லாம் வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டோம். குறிப்பா 60% செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியம் ஃபியூயல் இருக்குல்ல, அதையும் நாங்க வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டோம்னு ஈரான் தரப்புல இருந்து சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரி தான் அங்கிருந்து வர செய்தியும் இருக்கு. IAEA ரிமோட்டாக இருந்து யுரேனியம் ஃபியூயல் எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இஸ்ரேல் இந்த தாக்குதலை தொடங்கின பிறகு அந்த யுரேனியம் எங்க போச்சு அப்படிங்கறத அவங்களால மானிட்டர் பண்ண முடியலை. அது மட்டும் இல்ல, இந்த 3 இடங்கள்ல இருந்தும் எந்த விதமான ரேடியேஷனும் வெளியே வரல அப்படிங்கிறதையும் IAEA உறுதிப்படுத்தியிருக்காங்க. சோ இப்ப தாக்குதல் நின்றுச்சு. IAEA அங்க நேர்ல போய் அண்டர் கிரவுண்ட்குள்ள போய் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, யுரேனியத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, ரேடியேஷன் வருதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினா மட்டும்தான் அமெரிக்கா சொல்ற மாதிரி உண்மையாகவே அந்த இடம் அழிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். மற்றபடி ஈரான் சொல்றத சப்போர்ட் பண்றதுக்கு இன்னொரு ஆதாரமும் இருக்கு. அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸும் அதை தான் சொல்றாரு. அவங்க கிட்ட இருந்த அந்த 60% யுரேனியம் இருக்குல்ல, அது எங்க போச்சு அப்படிங்கிறத எங்களாலையும் சொல்ல முடியல அப்படிங்கிறத அவருமே சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஈரானால தங்களை தாங்களே தற்காத்துக்க முடியுது. இந்த மாதிரியான ஆபத்துகள் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்களுடைய நிலப்பரப்பு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. சரி, அடுத்தது சர்வதேச நாடுகளுடைய சப்போர்ட் ஈரானுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சர்வதேச அளவுல பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா, சைனா மட்டும்தான் ஈரானுக்கு நேரடியான ஆதரவு கொடுக்குற நாடுகளாக இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தான் இந்த ஆயுதம், ஏவுகணை போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த டெக்னாலஜியை இன்ஸ்பயர் ஆகி இல்ல அவங்க கிட்ட இருந்து அதை வாங்கி இவங்க உருவாக்கிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிற தகவலா இருக்கு. இன்னொரு பக்கம் கல்ஃப்ல இருக்கிற நாடுகள் எல்லாம் ஈரானோட எப்படிப்பட்ட உறவுல இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஈரானோட கல்ஃப்ல இருக்கிற நாடுகள் எல்லாம் ஒரு நட்பு பாராட்டல அப்படின்னாலும் அவங்களோட ஒரு சுமூகமான உறவுல இருக்காங்க. ஒரு சுமூகமான டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்ல கல்ஃப் நாடுகள் எல்லாம் இருக்காங்க. இப்ப கூட இந்த கல்ஃப் நாடுகள்ல அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் இருக்கு. ஆனால் எந்த நாடுகளும் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு ஒப்புதல் கொடுக்கல. இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அதையுமே இந்த நாடுகள் எல்லாம் கண்டிச்சிருந்தாங்க. அதுவுமே இந்த மோதல்ல ஈரானுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸாக அமைஞ்சது. 2003 ஈராக் மேல அமெரிக்கா படையெடுத்தது. அதுக்கு பிறகு உலகம் பெரிய அளவுல எவால்வ் ஆகி இருக்கு. ஏன்னா 2003 ஈராக் மேல படையெடுக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு உதவியது குவைத். ஏன்னா குவைத்துக்கும் ஈராக்குக்கும் முன்னாடியே பிரச்சனை இருந்துச்சு. அவங்க ஒரு போர்ல ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில அமெரிக்காவுக்கு ஒரு பேஸ் கிடைச்சது. அதை வச்சு அவங்க ஈராக் மேல படையெடுத்தாங்க. சதாம் ஹுசைனை தூக்குல போட்டாங்கன்னு பல்வேறு விஷயங்கள் நடந்து முடிஞ்சு. ஆனால் இப்போ உலகம் மாறிடுச்சு. ஈரானுக்கும் கல்ஃப் நாடுகளுக்கும் பெரிய அளவுல ஒரு நட்பு இல்லைனாலும்
அவங்க அமெரிக்கா ஈரான் மேல படையெடுக்கிறதுக்கு இடம் கொடுக்கவும் தயாராக இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இதன் மூலமாக மிடில் ஈஸ்ட்ல முன்பை போல அமெரிக்காவால உள்ள வந்து ஈராக்லயோ லிபியாலயோ பண்ண மாதிரி எந்த விதமான ஆட்சி மாற்றத்தையும் அவ்வளவு ஈஸியாக செஞ்சிட முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. சமீபத்துல கூட டொனால்ட் ட்ரம்ப் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வந்தாரு, சவுதி, கத்தார் போன்ற நாடுகளுக்கெல்லாம் போனாரு. கிட்டத்தட்ட 2-3 ட்ரில்லியன் அளவுக்கு அவங்களுக்கு அந்த பிசினஸ் ப்ரொபோசல்ஸ் கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் ட்ரம்ப் மிக மகிழ்ச்சியாக பார்த்துட்டு போறாரு. அப்படி ஒரு பெரிய பயன் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்திருக்கு. கல்ஃப் கண்ட்ரிஸும் ரிச் ஆகியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பயனை பெறலாம் அப்படிங்கிற நோக்கத்துல அமெரிக்கா இருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலை பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு நம்ம கடன் தான் கொடுக்குறோமே தவிர அவங்க கிட்ட இருந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்பினுடைய கட்சியில இருக்கிறவங்களுடைய கருத்தாக இருக்கு. இதையெல்லாம் தாண்டி உள்நாட்டுல ஈரானுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அங்க இருக்கிறது ஒரு அடிப்படைவாத ஆட்சி நடக்குது, பெண்களையும் சிறுபான்மையினரையும் ஒடுக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு. அங்க எப்போ இந்த ஆட்சி மாறும் அப்படிங்கிற நிலைமை அங்க இருக்கிற மக்கள்கிட்டே இருக்கு. ஆனால் இஸ்ரேல் வெளியே இருந்து ஒருத்தர் வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தும் போது அதுக்கு அனுமதிக்க முடியாது. எங்களுடைய பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வந்து நாட்டாம பண்ணாதீங்க அப்படிங்கிற அடிப்படையில இஸ்ரேல் இந்த தாக்குதலை ஈரான் மேல நடத்தும் போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக குரல் கொடுத்ததையும் நம்மளால பார்க்க முடியுது. இஸ்ரேலினுடைய திறன் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்ததுதான். பல்வேறு நாடுகளோட அவங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் சமீப காலங்கள்ல ஈரான் அவ்வளவு பெரிய மோதல்ல எங்கேயுமே போகல. முதல் மோதலாக, மிகப்பெரிய மோதலாக இஸ்ரேலோட நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஈரான் தங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத உலகத்துக்கு நிரூபிச்சிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், இவ்வளவு வீக்னஸ் இருந்தாலும் அதை தாண்டி எங்களை அவ்வளவு சீக்கிரம் நீங்க வீழ்த்திட முடியாது அப்படிங்கிறத ஈரான் இந்த இடத்துல நிரூபிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடர்ன் வார்ஃபேர் அப்படிங்கிறது படைபலத்தை நம்பி இல்லாம தொழில்நுட்பத்தை நம்பி மாறி இருக்கு. ட்ரோன்கள், ஏவுகணைகள், ஃபைட்டர் ஜெட்கள் தான் இன்னைக்கு போர்ல அதிகமாக பயன்படுத்தப்படுது. வான்வெளி தாக்குதல்கள் தான் நடக்குதே தவிர தரைவழி தாக்குதல் அப்படிங்கிறதுக்கான இடமே இல்லாம போயிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த நாட்டையுமே நம்மளால குறைச்சி எடை போட முடியாது அப்படிங்கிறதுக்கு இஸ்ரேல் ஈரான் மோதல் பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு. ஏன் உக்ரைன் ரஷ்யா போர் எடுத்துக்காங்க. ரஷ்யா தாக்குதல் நடத்தினாங்கன்னா 3 நாள்ல உக்ரைன் முழுமையாக சரணடைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த போர் 3 ஆண்டுகளை தாண்டி போய்கிட்டு இருக்கு. உக்ரைனும் ரஷ்யா மேல பலத்த அடிகளும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு கண் முன்னாடியே இருக்கு. இந்த போர்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துறது ஒரே ஒரு விஷயத்தை தான். ஆயுதம் மூலமாக வெற்றியோ இல்லது ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனையோ நம்மளால பெற முடியாது. ஆனா பேச்சுவார்த்தை மூலமாக வின் வின் அப்படின்னு சொல்லப்படுற அனைத்து தரப்புக்கும் சாதகமான ஒரு அமைதியான முடிவுக்கு நம்ம வர முடியும் அப்படிங்கிறது தான். அது இனியாவது உலக நாடுகள் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். வேறொரு வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டான அனாலிசிஸோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.